அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்தி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய கூட்ஸ் ரயில் வண்டிகள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ கூட்ஸ் ரயில் வண்டிகள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சரக்கு போக்குவரத்து அப்படிங்கிறது ரொம்ப பிரத்யேகமா இருக்கு. இந்தியாவுல கூட்ஸ் ரயில் வண்டிகளுக்காக தான் நமக்கு ரயில்வே அப்படிங்கிற ஒரு விஷயமே உள்ள வருது. 1853ல மும்பை டூ தானே அப்படிங்கிறது. இல்லைங்களா? ஸோ சரக்கு பரிமாற்றம் அப்படிங்கிறதுக்காக தான் ரயில் வண்டிகள முதல்ல கொண்டு வந்த இந்தியா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அப் மக்களுடைய போக்குவரத்துக்காகவும் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அதுல நெறையா புதுமையான விஷயங்கள நமக்கு அறிமுகப்படுத்தி, இப்ப வந்தே பாரத் ரயில்கள் வரைக்கும் வந்து நிற்கும். இருந்தாலுமே முதல்ல தொடங்கப்பட்ட இந்த ரயில்வே நெட்வொர்க்கோட முதல் நோக்கமா இருந்தது சரக்கு போக்குவரத்து தான். அந்த சரக்கு போக்குவரத்து அப்படிங்கிறதையும் நம்ப கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வரோம். அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவ தாண்டி இப்ப இந்தியா பார்த்தீங்கன்னா, உலகளாவிய அளவுல சீனாவுக்கு அடுத்தபடியா 2வது இடத்துல இருக்கு. இந்த ரயில் போக்குவரத்து மூலியமா நம்ம கூட்ஸ் ரயில்கள இயக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள்ல. ஓகேங்களா? ஸோ அதுக்காக பிரத்யேக ரயில் தளங்களுமே நமக்கு இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க குடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மும்பையிலிருந்து நமக்கு வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் ஒரு பாதை வந்து இருக்கு. அதாவது இந்த கோஸ்ட்ல இருந்து இந்த கோஸ்ட் வரைக்கும் கொண்டு போறாங்க. கூட்ஸ் டிராவல் பண்ணுது. அடுத்தது அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, விஜயவாடா வரைக்கும் ஒரு பிரத்யேக கூட்ஸ் ரயில் வழித்தடம் அப்படிங்கிறது இருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மத்திய பிரதேஷ் வரைக்கும் ஒரு கூட்ஸ் ரயில் வழித்தடம் அப்படிங்கிறது இருக்கு. இங்கேருந்து நமக்கு ஆ குஜராத், பீகார் சாரி உத்தரப்பிரதேஷ், பீகார், இங்க லூதியானா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய லூதியானா வரைக்குமே நமக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய பிரத்யேகமான காரிடார்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்ல இருக்கக்கூடிய லூதியானாலருந்து பீகார்ல இருக்கக்கூடிய சோன் நகர் வரைக்கும் கிட்டத்தட்ட இங்க இருந்து இங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1300 கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட ஒரு பிரத்யேக சரக்கு வழித்தடம் அப்படிங்கிறது. அதே மாரி தான் மும்பையோட ஜவஹர்லால் நேரு போர்ட்ல இருந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசோட தாத்ரி வரைக்கும் 1500 கிலோமீட்டருக்கான போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ இதன் மூலியமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சரக்கு போக்குவரத்து அதுவும் ரயில்வே மூலியமா அந்த சரக்கு போக்குவரத்துல உலக அளவுல 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிற இந்த செய்திய நம்ம புரிஞ்சுக்கிறோம். சமீபத்தில கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 4.8 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு கூட்ஸ் ட்ரெயின வந்து நம்ப ஒரு ட்ரையல் ரன் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். சரிங்களா? இந்த மாதிரி அ சரக்கு போக்குவரத்துல வந்து அடுத்த கட்டங்களுக்கு இந்தியா நகர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? நன்றி.